Welcome to the worship service of Grace Baptist Church, Grace Valley. Once again, Grace Baptist Sabbath Grace Valley ஆராதனைக்கு ஒரு முறை கூட யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். Let us sing some songs this morning. கர்த்தருடைய மகிமைக்கென்று ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம், விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்பாயோ பாவியே, என்றும் இயேசு அண்டை வராயோ, நித்திய ஜீவன் கண்டடைவோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு அதை ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற தெரியா இருக்காங்க. நன்றி. இப்போதுமானவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பேப்டிஸ்ட் சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தலைமை போதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கும் சபையை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த உலகத்தில் அநேக கள்ள உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கும் சபைகளின் மத்தியில் நல்ல உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கும் சபையிலே எங்களை இணைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிற நாட்களில் அநேக காரியங்களை இந்த சபையின் மூலியமாக மக்களுக்கு எடுத்து செல்ல நீர் இதை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்தும்.
அதே போல் நாங்கள் இப்போதுமானவரே இந்த ஆராதனையை தொடங்க போகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல், வாசிக்கிற வேதம், கேட்க போகிற செய்தி எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்பாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. Let's come back to the sermon this morning. The title for the sermon is Defending Against Heresy. தவறான போதனைக்கு எதிரான பாதுகாத்தல். Jude 17-19, யூதா 17-19 வசனங்கள். The focus of his letter centers on contending for faith. விசுவாசத்துக்காக உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கடிதத்தினுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. He decided to impart wisdom unto the church so that they might identify those who lived contrary to faith. விசுவாசத்துக்கு விரோதமாக வாழ்ந்த நபர்களை கண்டுபிடிக்க, அடையாளம் கொள்ள இந்த சபைக்கு விவேகத்தை இவர் பகிர்ந்தளிக்கிறார் யூதா. He realized that if they were to mount a defense, they must understand the nature and motive of the enemy. இந்த எதிரிக்கு விரோதமாக இவர் செயல்படணும் என்று சொன்னால், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்று சொன்னால், இந்த எதிரிகளினுடைய இயற்கையும் அவருடைய உள்நோக்கமும் என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றது அவர் புரிந்து கொண்டார். So the issue at hand in the book of Jude is one that has been consistent through the ages. இந்த யூதாவினுடைய இந்த நிரூபத்திலே பார்க்கக்கூடிய காரியங்கள் அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தினதா நம்ம பார்க்க முடியும். The heart of the problem is the problem of heart. இந்த பிரச்சனையுடைய இருதயமே இருதய பிரச்சனை தான் என்று யூதா புரிந்து கொண்டது. Men's hearts are either submitted to the Lord or to the lust of the flesh. ஜனங்களுடைய இருதயங்கள் ஒன்று கர்த்தருக்கு அல்லது மாம்சத்துக்கு தான் அது உறுதிப்பட்டுப்பாடோட அல்லது கீழ்ப்படிந்து இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்லுகிறார். Jesus well understood this timeless principle and warned of it in Mark chapter 7:20-23. இயேசு கிறிஸ்து இந்த தத்துவத்தை சரியான, அதாவது எல்லா காலகட்டத்திலும் இப்படி தான் நடக்க போகிறது என்று புரிந்து கொண்டு அவர் மார்க்கு 7:20-23 வசனங்களில் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. ஸோ த ஈவில்ஸ் தட் வர் present in Jesus and Judas day remain in our day. இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்திலும் யூதாவினுடைய காலகட்டத்திலும் நடந்த அதே பொல்லாங்கு நம்மளுடைய நிகழ்காலகட்டத்திலையும் அது இருக்கிறது என்று அந்த வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது. டைம்ஸ் may have changed, but the commitment and desires of evil men have not. காலங்கள் மாறிவிட்டலாம், ஆனாலும் இந்த பொல்லாங்கருடைய அந்த உறுதிப்பட்டுப்பாடும் அவருடைய விருப்பங்களும் ஒருபோதும் மாறவில்லை. We must realize the need at hand and properly prepare if we are to overcome and preserve the faith that we have been entrusted with. நமக்கு ஆண்டவர் நம்மளுடைய கையிலே பாதுகாப்போட வைக்கக்கூடிய அந்த உறுதியான நம்பிக்கை, விசுவாசத்தை கொடுத்திருக்கிறது. அது காக்கணும் என்று சொன்னால் இப்பேற்பட்ட நபர்களுடைய அந்த இயற்கையும் அவருடைய உள்நோக்கங்களும் நாம் புரிந்து கொண்டு அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். As we look at our text verses, இந்த பகுதியில் உள்ள வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது, ஐ வாண்ட் டு கன்சிடர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கார்டிங் அகேன்ஸ்ட் ஹெரசி. அதாவது இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான கள்ள போதனைக்கு விரோதமாக நாம் பாதுகாத்தலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜூட் ஆஃபர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ் வேர்சஸ். இந்த வசனங்களில் யூதா நமக்கு விவேகத்தின் வார்த்தைகளை நமக்கு எடுத்து அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அவர் நமக்கு எடுத்து சொல்கிறது. First of all, words of encouragement. அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் 17வது வசனத்தில், verse 17. In this simple phrase, Jude reminds them of a couple of things that are essential in the struggle against apostates. இந்த விசுவாச துரோகிகளை எப்படி அவருக்கு விரோதமாக செயல்படலாம் என்ற காரியத்தை குறித்து யூதா ஒரு சில காரியங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையை ஊட்டுகிறார். First, he offers a reminder of their relationship.
அவர்களின் அதாவது உறவை நினைவூட்டுதல் அவர் செய்கிறார். He refers to them again as beloved. இவர்களெல்லாம் அதாவது அன்பார்ந்தவர்களே என்று அன்பு நிறைந்த சகோதரர்களே என்று தான் அவர் சொல்கிறது. ரிமெம்பர் தட் ஐடென்டிஃபைட் them as those dear esteemed worthy of love. அதாவது அன்புக்கு பாத்திரராயிருக்கிற நபர்கள் என்ற முறையில் தான் அவர் இவர்களை அழைத்தது. He identified with them as fellow believers. சக விசுவாசிகள் என்று அவர் அடையாளம் கொண்டார். பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் காட். இது கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு பகுதி தான். தேவர் நாட் ஜஸ்ட் கேஷுவல் அக்வைண்டன்சஸ். இவர் எப்படியோ ஒரு நாள் பழக்கம் பட்ட ஒரு நபர்கள் கிடையாது. தேவர் டியர் டு ஹிம் பிகாஸ் தே டூ ஹேட் ரிசீவ்ட் த லார்ட் அண்ட் வர் பார்ட் ஆஃப் த சர்ச் ஆஃப் த லிவிங் காட். உயிருள்ள தேவனுடைய சபையில் அங்கத்தினராக இவரும் இருக்கிறதுனால அவர் நெருங்கிய நபர்களை காணப்படுது. ஹி ஹேட் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இன் தேர் ப்ராஸ்பரிட்டி அண்ட் சர்வைவல். இந்த சபை மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு செழிப்பும் அவர் முன்னோக்கி போக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு இருந்தது. I fear that we often get complacent and apathetic. பயம் என்னவென்றால் மொத்தமான ஒரு அக்கறையற்ற நிலையில் ஒரு நேரத்தில் நபர்கள் காணப்படும். Surely all who are saved remember the joy and excitement. அதாவது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட நபர்கள் அவர் என்ன தெரியுமா, மன எழுச்சியிலையும் அவர் மகிழ்ச்சியும் உடைந்த நபர்களாய் காணப்படும் அவருடைய ரட்சிப்பில். யூ குண்ட் சீம் டு கெட் இனஃப் ஆஃப் த வேர்ட். அதாவது எனக்கு இந்த கிடைத்த வார்த்தைகள் போதாது, தேவனுடைய வார்த்தை இனியும் கற்றுக்கொள்ளும் என்ற ஆர்வம் இருக்கும். வர்ஷிப், ஆராதனை பண்ண அந்த பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். அண்ட் ஃபெலோஷிப் வித் த சர்ச், மற்ற நபர்களோடு இந்த சபையோடு ஐக்கியம் கொள்ள பெரிய ஒரு உள்நோக்கம் இருக்கும். யூ வாண்டட் ஆல் யூ மெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த சேவிங் கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆஸ் வெல். இங்கே அதாவது கர்த்தருடைய அந்த கிருபையினால் உள்ள அந்த ரட்சிப்பை முழுசாக அனுபவிக்க ஒரு நோக்கமும் உங்களுக்கு இருக்கும். பட் சேட்லி ஓவர் டைம் we lose our joy and commitment. காலம் போக போக நம்மளுடைய மகிழ்ச்சியும் நம்மளுடைய உறுதிப்பட்டுப்பாடும் இழந்து போகிற காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கிறது. We get to the place where we are no longer as concerned and dedicated as once we were. ஒரு நாளில் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருந்த நபர்கள் ஆயிருந்த நாம் இப்போ என்ன தெரியுமா, வேறொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு சென்ற ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. We no longer sense the urgency of our faith and the need of others. மற்ற நபர்களுக்கும் நமக்கும் விசுவாசம் தேவை என்ற அந்த காரியத்தை மறந்து போகிற நபர்களாய் காணப்படுகிறது. We are tempted to let down our guard and shy away from taking a stand. ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு அச்சப்பட்டு அதில் வெக்கப்பட்டு நாம் வேற வழியாக திரும்பி போகிற ஒரு காட்சி தான் பார்க்குறது. I want to take a moment to remind us who we are. நாம் யார் என்று நாம் இந்த காலையில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் என்று நான் விரும்புகிறேன். We are no longer strangers and foreigners. நாம் அந்நிய தேசக்காரரோ நாம் அறிமுகம் இல்லாத நபர்களோ கிடையாது. We are redeemed of Christ. கர்த்தராலே மீட்டு கொண்ட நபர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Then a reminder of their obligation. அவரது கடமை பற்றிய நினைவூட்டுதல் அவர் கொடுக்கிறார். After Jude reminds them of their association to the Lord and His church. அதாவது கர்த்தருக்கும் கர்த்தருடைய சபைக்கும் உறுதிப்பட்டுப்பாடோடு ஐக்கியம் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கப்புறம் he challenges them to remember the words spoken before the apostles of Jesus Christ. அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள் முன்பதாக அவர் பேசின காரியங்களை குறித்து அவர் நமக்கு ஒரு சவால் கொடுக்கிறார். They were not the first to face such adversity. இந்த அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல முதலாவதாக இந்த மாதிரி எதிர்ப்பு சந்தித்தது. They were not sailing in uncharted waters. அதாவது அவர் தெரியாத இடத்துக்கு அவர் பயணம் பண்ணவில்லை. This was a battle they could win. இது அவங்களால வெற்றி பெறக்கூடிய ஒரு போராட்டமாய் காணப்பட்டது. But they must rise to occasion and seek the word of God for guidance. அப்பப்போ அவர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்களுக்கு அந்த திசையை அவர் அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இது உறுதியான காரியம். திஸ் வாஸ் அ ஃபைட் தட் தே வர் ஒப்ளிகேட்டட் டு என்கேஜ் இன். அவர் எப்படியும் இந்த யுத்தத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் என்றது உறுதியான ஒரு காரியம். தே வர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டாண்ட் அப்பான் த ட்ரூத் ஆஃப் த காஸ்பல் அண்ட் கண்டென்ட் ஃபார் த ஃபெய்த். அதாவது விசுவாசத்துக்கு உறுதியாக நின்று இந்த சுவிசேஷத்தை மற்ற நபர்களுக்கு இந்த உண்மையை மற்ற நபர்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த உண்மையிலே நிலை கொள்ள வேண்டும் என்றுதான். ஜஸ்ட் ஆஸ் வி நீட் டு ரிமைண்ட் of our association with the Lord and His church. கர்த்தருடைய சபையோடும் கர்த்தரோடும் உள்ள நம்மளுடைய இந்த கூடுதல் அதை குறித்து நம்ம நினைவுள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும். We too need to be reminded of our obligation to them as well.
அப்போ நம்மளுடைய அந்த உறுதிப்பற்றுப்பாடு நம்மளுடைய கடமைகளை குறித்து நாம் வந்து நினைவுள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும். இஃப் யூ டோன்ட் ஸ்டாண்ட் ஹூ வில், நாம் வந்து அதுக்கு விரோதமாக இந்த துருபதேசத்துக்கு நம்ம கள்ள போதனைக்கு விரோதமாக நிற்கலை என்றால் யார் நிற்கும் என்ற கேள்வி நாம் வந்து கேட்க வேண்டும். திஸ் இஸ் இன் சம்திங் தட் வி கேன் ஜஸ்ட் பாஸ் ஆஃப் டு சம்மன் எல்ஸ். இதை மற்ற நபர்களுக்கு நம்ம வந்து எப்படியாவது இது வந்து பகிர்ந்து கொடுக்குற ஒரு காரியம் இல்லை. வி ஆர் த சர்ச், நாம் தான் சபை. We have an interest in its prosperity and survival. இந்த சபையினுடைய செழிப்புக்கும் அது நீடித்து நிற்கணும் என்று சொல்ல ஒரு விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். And every child of God ought to feel an obligation to contend for the faith. இந்த விசுவாசத்துக்காக உறுதிப்பற்று பாடலோடு நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் அது உணர வேண்டும். அது அவருடைய கடமையை பார்க்க வேண்டும். We would not be here this morning had someone not stood in the gap and made the heads in the previous generation. கடந்த தலைமுறைகளில் அதாவது அங்கிருந்த நபர்கள் ஒரு மாற்றத்துக்காக அவருடைய வாழ்க்கையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நாம் விசுவாசிகளாக இங்கே இருக்க மாட்டேன். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் ஒப்ளிகேட்டட் டு ரிமெம்பர், என்ன குறிப்பிட்ட வண்ணமாக நாம் நினைவு கூற வேண்டும். ஜூட் ரிவீல் சம் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இன் த கம்மிங் வேர்சஸ். வருகிற வசனங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் யூதா எடுத்து சொல்கிறது. இஃப் யூ ஹேவ் டு ஓவர் கம் அண்ட் கெயின் விக்டரி, நாம் இதை கடந்து இதை வெற்றி பெறணும் என்று சொன்னால் there are a few things that we must remember and make sure they remain precious and prevalent in our lives. ஒரு சில காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து அது நம்ம முக்கியமான ஒரு காரியம் என்று நினைத்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். We must remember our provision. நமது முற்காப்பை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். The very foundation of our faith rests on the finished work of Calvary. கல்வாரி சிலுவையில் முடிந்துவிட்ட அந்த செயலுக்கு அடிப்படையில் தான் நம்மளுடைய அந்த ரட்சிப்பு இருக்கிறது என்று விசுவாசம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It was there that Jesus offered himself as the sacrificial atonement for all mankind. எல்லா மனிதர்களுக்குமாக அந்த பாவ பரிகார பலியாக அவரை ஒப்பு கொடுத்தது இயேசு கிறிஸ்து. Were it not for his provision for us, we would have no hope remaining in our sin. அதாவது அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களிலே நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கக்கூடிய நிலைமையில காணப்படும். We must never reach the place that we forget the price that was paid at Calvary and its preeminence in our life. அதாவது அவர் அந்த நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் பெரிய விலையை கொடுத்தார். அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னுரிமையை நம்ம காணப்பட வேண்டும். Then secondly, our pardon. நமது மன்னிப்பை குறித்து நாம் நினைவு கூற வேண்டும். As Jesus cried, it is finished. எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர் கதறி எழுதார். He fully satisfied the righteous demand of God the Father. பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை முழுசாக திருப்திப்படுத்தினார் என்று அங்கே நமக்கு தெரியும். Since debt was paid and all who have been cleansed in his precious blood are viewed as righteous in the eyes of God. அவருடைய இரத்தத்தினால கழுகப்பட்ட எல்லாவரும் அந்த பாப கடனை அவர் பிதாவுக்கு ஒப்படைத்ததினால எல்லாவரும் அவருடைய நீதியை பெற்றிருக்கிறதுனால நீதிமான்கள் என்று தேவனுடைய கண்களாலே நம்மளை பார்க்கிறது. ஸோ த ரைச்சஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஹஸ் பின் இம்ப்யூட்டட் டு அஸ். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நீதி தான் நமக்கு செலுத்தினார். அவர் சால்வேஷன் வாஸ் obtained by grace through faith minus nothing and nothing else is required. நம்மளுடைய ரட்சிப்பு என்று சொன்னால் அது கிருபையின் மூலம் விசுவாசம் மூலம், அது குறைவாய் ஒன்றும் கிடையாது, அதுக்கு வேற ஒன்றும் தேவையும் கிடையாது. We are accepted of God through Christ and Christ alone. நாம் தேவன் கிறிஸ்துவால் மட்டும்தான் நம்மை அவர் அங்கீகரித்திருக்கிறது. We are not working our way to heaven. பரலோகத்துக்கு நம்மளுடைய பாதை நாம் சரிபடுத்தி கொண்டு இருக்கவில்லை. ours is not a do salvation, it is a done salvation. நம்மளுடைய ரட்சிப்பு என்று சொன்னால் கிரியை செய்கிற ஒரு ரட்சிப்பு அல்ல, ஆனால் கிரியை செஞ்சு முடித்த ஒரு ரட்சிப்பு தான். மூன்றாவதாக our purpose, நமது நோக்கத்தை நாம் நினைவு கூற வேண்டும். We are not here to live as the apostates. இந்த விசுவாச துரோகிகளைப் போல வாழும்படியாக இந்த உலகத்தில் நாம் காணப்படவில்லை. Seeking only to please and satisfy the flesh, அதாவது மாம்சத்தை மட்டும் திருப்திப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழணும் என்ற நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் we are not here for our personal gain at all. நம்மளுடைய சுயமான லாபத்துக்காக இந்த உலகத்தில் நாம் வாழவில்லை. We are here to bear witness to the grace and mercy of our blessed Lord. நம்மளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய அந்த கிருபையும் அந்த கருணையும் அதுக்கு சாட்சிகளாகும்படி தான் நாம் இங்கே உலகத்தில் இருக்கிறது. We are here to reach the lost and edify the Savior. இழந்து போன நபர்களை மீட்டு அவர்களை அவருக்கு பக்தி விருதியை உருவாக்குற நபர்களாய் நாம் இருக்க வேண்டும். Fourthly,
we need to remember our purity. நமது தூய்மையை வந்து நாம் வந்து நினைவு கூற வேண்டும். This sanctification of believers is little mentioned in our day. அதாவது விசுவாசிகளை வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி யாருமே அதிகமாக பேசுறதில்லை. பட் இட் இஸ் apparent that we face a great need for purity. பெரிய ஒரு தூய்மை நமக்கு தேவை என்று நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்ட் இன் அவர் பிரசன்ட் சொசைட்டி, இந்த சமூகத்தில் சமூகத்தில் அது இருக்க வேண்டும். த சர்ச் இஸ் நோ லாங்கர் வியூட் அஸ் டிஃப்ரெண்ட்லி than the world. உலகத்தை காட்டிலும் வித்தியாசமாக சபையை யாரும் பார்க்கறது கிடையாது. God has called us to come out from among the world and live a separated lives. அதாவது இந்த உலகத்தில் விட்டு வந்து வேறுபட்டு வந்து ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We have to imitate the life that our Lord lived. கர்த்தர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வந்து நாம் வந்து அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். We need to be reminded and remember our need for purity and holiness. அந்த பரிசுத்தத்துக்கும் அந்த தூய்மைக்கும் நமக்கு தேவை என்ற காரியம் நாம் வந்து நினைவு கூற வேண்டும். செகண்ட்லி, a word of experience. ரெண்டாவதாக அனுபவ வார்த்தையை குறித்து 18-19 வரை 18-19. In the remainder of our text verses, Jude exposes the nature of apostates in the last days. கடைசி காலங்களில் இந்த விசுவாச துரோகிகள் எப்படி இருக்கும் என்ற காரியத்தை குறித்து அவர் எடுத்து சொல்கிறார். He is referring to the warnings of the apostles concerning the coming heresy and rebellion. அவருடைய எதிர்ப்பும் அவருடைய அந்த தவறான போதனைகளையும் குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். And this was certainly not a new topic among the early church. அதாவது முதல் சபையில், ஆதிம சபையில் இது வந்து ஒரு புதிய ஒரு சப்ஜெக்டாகவே இருந்தது கிடையாது. இட் வாஸ் அன் இஷ்யூ தட் ஹட் பீன் டிஸ்கஸ்ட் அட் லென்த் இன் தி எபிசோட்ஸ். நிரூபங்களில் வந்து பேசிக்கொண்டிருந்த ஒரு காரியம் தான் 2 தீமோத்தி 3:13 நம்மளால் பார்க்க முடியும். 2 Timothy 3:13. But evil men and seducers shall wax worse and worse. அதாவது பொல்லாங்கான நபர்கள் வந்து மறுபடியும் மீண்டும் அதே மாதிரி போகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 John 7, 2 யோவான் 7 அதை குறித்து சொல்லியிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ டிசீவர் அண்ட் அன் ஆன்டி கிரைஸ்ட். இந்த நபர் வந்து என்ன தெரியுமா, ஆந்தி கிறிஸ்துவாய் காணப்படுகிறது. ஸோ தட் does Jude expose in this verse? What does Jude expose in this verse? இந்த வசனங்களில் அவர் என்ன வந்து வெளிப்படுத்துறது? The mockery of apostates. அவர் வந்து இந்த விசுவாச துரோகிகளுடைய கேலி கூறுதல் என்னவென்று 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. How that they told you there should be mockers in the last time. கடைசி காலத்தில் வந்து கேலி பண்ணுகிற நபர்கள் இருக்கும் என்று சொன்னது உங்களிடத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கா? Who would walk after their own ungodly lusts. அவருடைய தெய்வீகமல்லாத மாம்ச இச்சைகளில் நடக்கிற நபர்கள் என்று சொல்லி யூதா வந்து அந்த கடைசி காலத்தில் வரப்போகிற அந்த கேலி கூறுதல் நடத்துகிற நபரை குறித்து எச்சரிக்கை கொடுத்தார். This speaks of who mock and scoff at the things of God. தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக வந்து அவரை கேலி பண்ணி அதை வந்து அசட்டை பண்ணுகிற நபர்களை குறித்து அந்த சொல்லியிருக்கிறது. There is no reverence and submission to the will of God and the ways of God. தேவனுடைய வழிகளிலேயும் தேவனுடைய சித்தத்துக்கும் அவர் வந்து என்ன தெரியுமா, ஒரு மரியாதையும் இல்லை, கீழ்ப்படுதலும் இல்லாத நபர்களாய் காணப்படுகிறது. They refuse to embrace salvation by grace through faith. அதாவது ரட்சிப்பு வந்து கிருபையின் மூலம் விசுவாசத்தின் மூலம் என்று சொல்கிறது அவர் வந்து ஒருபோதும் மறுக்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும். They chose to develop a list of traditions and regulations that men must abide by. அதாவது ஜனங்கள் வந்து அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில அந்த சடங்காச்சாரங்களை குறித்து இவர் பேசிகிட்டு இருக்கும். They sought to develop a religion that pleased the flesh and supported their lifestyle. அவருடைய வாழ்க்கை முறைகளும் அவருடைய மாம்சத்தினுடைய இச்சைகளும் வந்து நிறைவேறும்படிக்கு ஒரு சில காரியங்கள் அவர் வந்து வச்சிருக்கிறார். I stand amazed at the rejection and rebellion towards God's gift of salvation. அதாவது ஆண்டவர் கொடுத்த கிருபையை இலவசமாக கொடுத்த ஈவா கொடுத்த ரட்சிப்பை வந்து புறக்கணிக்கிற நபர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் நான். It is so simple that a child can understand and receive this wonderful gift. But humanity rejects it outright. ஒரு சிறு குழந்தைக்கு வந்து இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனிதகுலமே வந்து இதை வந்து புறக்கணிக்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறது. They mock and belittle the sacrifice of Jesus upon the cross. கல்வாரி சிலுவையிலே அவர் பெற்ற அந்த பாடுகளையும் அவருடைய பாவ பரிகார பலியையும் வந்து அவர் வந்து சிறிதாக காட்டுகிற நபர்களாய் காணப்படுகிறது. They refuse to believe that salvation rests solely in the work of God in the hearts of men. கர்த்தருடைய அந்த கிரியை மனுஷனில் உள்ள கிரியையில் தான் ரட்சிப்பு உண்டு என்ற காரியத்தை வந்து அவர் மறுக்கிறார், புறக்கணிக்கிறார். Now, many today seek to develop a religion that pleases the flesh. தன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைக்கு வந்து அந்த விருப்பத்தைக்கு அவர் வந்து ஒரு மதத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். They should come at no
surprise to us. இது வந்து ஒரு ஆச்சரியம் கூடிய காரியம் கிடையாது. Scripture warns us such a rebellion in Titus 1:16. தீத்து 1:16 நம்மளால் பார்க்க முடியும். அவர் வந்து இப்பேற்பட்ட புறக்கணிக்கிற நபர்கள் என்று அங்கே பவுல் திமோத்திக்கு எடுத்து சொல்கிறார். And also in 2 Peter 3:3-4, 2 பேதர் 3:4 வரை உள்ள வசனங்களையும் நம்மளால் அது பார்க்க முடியும். Now the morals of apostles, இவருடைய இந்த விசுவாச துரோகிகளுடைய ஒழுக்கு நெறிகள் என்ன என்று 18வது வசனத்தில் சொல்லியிருக்கு. Who should walk after their ungodly lust, அதாவது தெய்வீகம் அல்லாத மாம்ச இச்சைகள் அடிப்படையில் நடக்கிற நபர்கள். ஸோ கடந்த வாரங்களில் நாம் இதை குறித்து சொன்னது. பட் ஐ எம் கன்வின்ஸ்ட் தட் வி நீட் டு பி ரிமைண்டட் அண்ட் மேட் இன்க்ரீசிங்லி அவேர் ஆஃப் திஸ் பிளேக் ஆன் அவர் சொசைட்டி. இப்பேற்பட்ட இந்த பெரிய ஒரு நோய் நம்மளுடைய சமூகத்தில் பாதித்திருக்கிறது என்ற அந்த காரியத்தை வந்து நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் அட்வான்சிங் த சர்ச் ஆர் என்கரேஜிங் த செயின்ஸ். சபையினுடைய அந்த முன்னே உள்ள பயணமோ, அதாவது விசுவாசிகளை வந்து பக்தி விருதியை கொடுக்கிறதோ அவருடைய நோக்கம் கிடையாது. He has only one goal, satisfy the flesh. அவருடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு விருப்பம் தான் அவருக்கு இருக்கிறது. We live in a society where these things are not only prevalent. இந்த காரியங்கள் வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, but they are encouraged and promoted. அது வந்து மற்ற நபர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற நபர்களையும் நாம் வந்து இன்னைக்கு காண முடியும். The motive of apostates, இந்த விசுவாச துரோகிகளுடைய நோக்கம் என்னவென்று 19வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். These be they who separate themselves, sensual, having not spirit. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாத நபர்களாக வந்து மாம்ச இச்சையில் அவர் வந்து அவரை ஒதுக்கி கொள்வார். The apostate does not enjoy being associated with the truth and right. நேர்மையும் உண்மையும் வந்து அதோடு ஐக்கியம் கொள்ள இவர்களுக்கு மனதே இல்லை. He seeks to alienate himself from any resemblance of decency and holiness. அதாவது டீசெண்டான எந்த ஒரு காரியத்திலிருந்தும், பரிசுத்தமான காரியத்திலிருந்தும், தூய்மையிலிருந்தும் இவன் விலகி இருக்கும். அதுதான் அவருடைய விருப்பமும் நோக்கம். திஸ் இஸ் why it is so important to recognize them and stand firmly against their doctrine. இப்பேற்பட்ட நபர்களுடைய அந்த உபதேசத்தை வந்து நாம் எதிர்த்து, முக்கியமாக அதுக்கு எதிர்த்து நாம் நம்மளுடைய உபதேசத்தை, வேதத்தினுடைய உபதேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் யூதா சொல்கிறது. If we will continue to stand for the truth and commit to preserving the faith, the apostates will likely move on seeking easier prey. அதாவது நாம் வந்து உறுதியாக நின்றால், நம்மளுடைய விசுவாசத்தை வந்து பாதுகாத்தால், இந்த கள்ள போதகர்கள், இந்த விசுவாச துரோகிகள் வந்து அவர் வேறு நபர்களை வந்து அணுகுவார், நம்மை விட்டு அவர் வந்து போயிடுவார். Now the mark of the apostates, இந்த விசுவாச துரோகிகளுடைய அடையாளம் என்ன என்று 19வது வசனத்தில் பார்க்கிறது. Jude reveals a telling mark that will be present in all apostates. இந்த விசுவாச துரோகிகளினுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடையாளம் என்னவென்று அவர் சொல்கிறது. They will be sensual. அவர் வந்து மாம்சத்துக்குரியவர், having no spirit. அவருக்கு பரிசுத்த ஆவி அவர் உள்ள வாசம் இல்லாத நபர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத நபர்கள். They will be easy to spot wherever they show up. அவர் எங்கே வந்தாலும் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமொன்னும் இல்லை. they are having a sensuous nature in subjection to appetite and passion. அவருடைய வயருக்கும் அவருடைய அந்த இச்சைகளுக்கும் தான் அவர் வந்து நேரத்தை செலவிடும். Their lives are consumed with the desire to satisfy their passions. அவருடைய வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சி கொடுக்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் வந்து செய்வார். They have not the spirit. பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே இல்லை. They should come as no surprise. இது வந்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய காரியமே கிடையாது. That usually isn't too difficult to detect. இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். Now we need to guard against, ஏன்னா there is no desire for spiritual things. இப்பேற்பட்ட நபர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் வந்து அக்கறை இருக்காது. பைபிள் ஸ்டடிக்கு போகணும் அக்கறை இருக்காது. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லும், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும். ஆனால் வந்து தங்களுக்கு தேவையான வேலைக்கு நெட்வொர்க் ஆகும், தங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு, பண காரியங்களுக்கு நெட்வொர்க் ஆகும். பைபிள் ஸ்டடிக்கு நெட்வொர்க் ஆகாது, ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தே ஹாவ் நோ டிசைர் ஃபார் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஓன்லி த வேர்ல்ட்லி திங்ஸ். உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கும். ரோமர் 8:16. ஸோ த ஸ்பிரிட் இட் செல்ஃப் பேர் விட்னஸ் வித் அவர் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியோடு பேசிக்கொண்டிருக்கிறது. தட் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், நாம் வந்து அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. we need to guard against those who seek only the things of the flesh. மாம்சத்துக்கு மட்டும், சரீரத்துக்கு மட்டும், இந்த உலக காரியங்களுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற நபர்களை வந்து நாம் வந்து அவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். if they never bear witness of the spirit or seek the things of the world, they need to be watched carefully. இப்போ அதாவது ஆவிக்குரிய காரியங்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்களை வந்து நாம் வந்து கவனிக்க வேண்டும். ரோமர் 8:9 அவர்களை குறித்து சரியாக சொல்லியிருக்குது. ஸோ these have been challenging and enlightening.
இது நமக்கு பெரிய ஒரு அறிவொளி கொடுக்கக்கூடிய வசனங்களாய் காணப்படுகிறது. ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஹாவ் பீன் ரிமைண்டட் ஆஃப் யுவர் அசோசியேஷன் அண்ட் ஒப்ளிகேஷன் டு த லார்ட் அண்ட் ஹிஸ் சர்ச். கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தரோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பு என்ன என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும். வி ஆர் த ஒன்ஸ் லிவிங் இன் த ப்ரெசன்ட் ஜெனரேஷன். இந்த நிகழ்காலத்தில் நாம் தான் இந்த தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ த ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சர்ச் ஃபார் தோஸ் டு கம் டிபெண்ட்ஸ் இன் லார்ஜ் பார்ட் ஆன் த டிசிஷன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் தட் வி மேக் டுடே. இன்றைக்கு நாம் காட்டுகிற அந்த ஒரு முன்மாதிரி தான் வரும் தலைமுறை பார்த்து செயல்படுவார். இல்லாட்டி அடுத்த தலைமுறையில் சபையே கிடையாது. ஐ வாண்ட் டு லீவ் எ லெகசி ஆஃப் ட்ரூத் டு தோஸ் டு கம். அதாவது வரப்போகிற நபர்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்கு உண்டு. ஐ வாண்ட் டு டூ மை பார்ட் டு என்ஷோர் த ஃபியூச்சர் த ஃபர்தரன்ஸ் ஆஃப் கிரேஸ் பாப்டிஸ்ட் சர்ச். கிரேஸ் பாப்டிஸ்ட் சபையினுடைய வளர்ச்சியில் என்னால் முடிஞ்ச எல்லா காரியங்களும் செய்ய நான் விருப்பமுள்ள நபராய் காணப்படுகிறது. வாட் அபவுட் யூ? உங்களை பற்றி என்ன? ஆர் யூ கன்சர்ன்ட் அண்ட் கமிட்டட் டு த சர்ச்? சபைக்கு உறுதிப்பற்றுப்பாடுள்ள நபராய் நீங்கள் காணப்படுகிறதோ? இஸ் தேர் எனி ஏரியா இன் யுவர் லைஃப் தட் நீட்ஸ் அட்டென்ஷன்? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் சரிபார்க்க வேண்டியது உண்டோ? இஃப் ஸோ வை நாட் பிரிங் இட் அண்ட் டு த லார்ட். அப்படி இருந்தால் கர்த்தரண்டை கொண்டு கர்த்தருடைய காரியங்களுக்காக நேரத்தை செலவிடுங்கள். இல்லாட்டி இந்த கொரோனா ஒரு நிமிடத்துக்குள்ளே ஆள் விட்டு போயிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்கிறது யாருக்குமே விருப்பம் இல்லை. வேறு ஏதாவது காரியமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த நெட்டு ரேஞ்சு எல்லாம் வரும். ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்கு நெட்டும் வராது, ரேஞ்சும் வராது, அங்கே ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப பரிதாபம். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரிகேடான காரியங்களை சரிப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. ജീവൻ പകർന്ന യേശുവേ, ജീവനറ്റ പാപിയെന്നിൽ ജീവൻ പകർന്ന യേശുവേ, നിന്നിലേറെ
തന്നിൽ വേറെ സ്നേഹിക്കുന്നില്ല ഞാനാരെയും. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. ആർദ്രപ്രാണനായി കിടന്നോരെന്നെ നിരക്ഷ ചെയ്തതാൽ. ആർദ്രപ്രാണനായി കിടന്നോരെന്നെ നിരക്ഷ ചെയ്തതാൽ. എന്നിലുള്ള നന്ദിയുള്ളം താങ്ങുവതെങ്ങിനെൻ പ്രിയ. എന്നിലുള്ള നന്ദിയുള്ളം താങ്ങുവതെങ്ങിനെൻ പ്രിയ. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. എന്തോ പാലിൽ കണ്ണുനീരിൽ നിൻ വചനം വിതയ്ക്കും ഞാൻ. എന്നോ പാലിൽ കണ്ണുനീരിൽ നിൻ വചനം വിതയ്ക്കും ഞാൻ. അന്നു നേരിൽ നിന്നരികിൽ വന്നു കതിരുകൾ കാണും ഞാൻ. അന്നു നേരിൽ നിന്നരികിൽ വന്നു കതിരുകൾ കാണും ഞാൻ. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. അൻപു നിറഞ്ഞ പൊന്നേശുവേ, നിൻ പാദസേവയൻ ആശയേ. Eternal God, our loving Heavenly Father, we have heard that we need to defend the truth. It is our duty and be an example for the generation to come. Lord, if we are the children of God, we will have a desire and enthusiasm in studying your word. Many people think that they have already completely studied your word, and they think that they understand everything. By thinking that way, they are just localizing our God and his word. This is eternal God and this is his eternal word. May they be able to understand. If there are any portions in their life, ways of their lives against you and your word, may they be able to come to you and correct those things and stand for the truth and guard the truth, so that we may be an example for the generation to come. Thank you so much for listening to our prayers. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.
ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே ஹalleluya துதி கனமகிமையுமக்கு ஓ எல்லாமே துதி கன